பிரியமானவர்களுக்கு சமாதானம். இன்றைய நாட்களில் சபைகளுக்கு வந்து போகிற பெற்றோரிடத்தில் காணக்கூடிய ஒரு நடவடிக்கை குறித்து சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். அது என்னவென்றால், தங்கள் பிள்ளைகள் சபையினிலே சரியாக கனப்படுத்தப்படவில்லை என்கிறதான ஒரு பெரிய குறை அநேக பெற்றோர்களுக்கு உண்டு. தங்கள் பிள்ளைகள் ஊழியத்தில் பயன்படுத்தப்படவில்லை, அல்லது தங்கள் பிள்ளைகள் ஊழியத்தில் சரியான இடத்தில் பயன்படுத்தப்படவில்லை, அதையும் கடந்து எங்கள் பிள்ளைகள் ஊழியத்தில் முதன்மையான இடத்தில் பயன்படுத்தப்படவில்லை. இப்படிப்பட்ட குறைகள் பெற்றோரிடத்தில் இருக்கிறபடினால், முதலாவது பெற்றோருடைய முகநாடி மாறி போய்விடுகிறது. அவர்கள் பங்கெடுத்து வந்த சபையில் ஆவிக்குரிய ஊழியங்களில் ஒரு பின்னடைவு, ஒரு சோர்வுக்கு போய்விடுகிறார்கள். அதனால சபையோடு கூட உள்ள ஒரு ஐக்கியம், சபையோடு கூட உள்ள அந்த ஒரு இணைப்பு, இதில் ஒரு சோர்வும் பின்னடைவும் அவர்களுக்கு உண்டாய்விடுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நான் மிகவும் தாழ்மையோடு கேட்கக்கூடிய அல்லது சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், நம்முடைய தேவன் நீதியுள்ள தேவன். நீதியுள்ள தேவனை ஆராதிக்கிற நமக்கு இது ஒரு நீதியான செயல் அல்ல. நீதியுள்ள தேவனுடைய வசனத்தை கேட்டு அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அந்த தேவனை துதித்து ஆராதித்து நாங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிற பெற்றோர்களுக்கு இது ஒரு நீதியான செயலே அல்ல என்று நான் திரும்பவும் கூட ஒரு விஷயம் தாழ்மையோடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் மத்தேயு 27 46 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிளக்கப்பட்ட கண்மலையாக சரீரம் முழுவதும் அடிக்கப்பட்டு இரத்தம் வடிந்து கொண்டு தமது ஜீவனை விட போகிற நிலையிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் பிதாவாகிய தேவன் அவரை கைவிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் தமது முகத்தை குமாரனுக்கு திருப்பி கொண்டார், மறைத்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த நிலைமையில தனது குமாரன் ஜீவனை விடப்போகிறார், மனுக்குலத்திற்காக தியாக பலியாக பரியாகர் பலியாக தாம் ஒப்பு கொடுத்த வேளையிலே பிதாவாகிய தேவன் தமது முகத்தை குமாரனுக்கு, ஒரே பேரான குமாரனுக்கு முகத்தை மறைத்து கொண்டாராம். அவர் கைவிடப்பட்டாராம். ஆகவே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கதறுகிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். தெளிவாக தெரிகிற ஒரு உண்மை, பிதாவாகிய தேவன் தமது குமாரனை கைவிட்டார். அந்த இடத்தில் எதற்காக கைவிட்டார் என்றால், நீதி விளங்கும்படியாக. நம்ம தேவன் நீதியுள்ளவர். அந்த இடத்தில் குமாரன் மனுக்குலத்தினுடைய முழு பாவத்தையும் சுமந்து கொண்டு பாவத்தின் ரூபமானார். ஆகவே நீதிக்கும் பாவத்திற்கும் உறவு இல்லை, ஐக்கியமில்லை, சம்பந்தமில்லை என்கிறபடியினால் நீதியான தேவன் பாவத்தின் ரூபமான தமது குமாரனை கைவிட்டு முகத்தை திருப்பி கொண்டார். இத்தனைக்கும் பிதாவுக்கு தெரியும், தமது குமாரன் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பதை அவர் நன்கு அறிவார். இந்த செயலினுடைய காரணம் என்ன? பிதாவுடைய நீதி அங்கு அவர் விளங்க பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இந்த சத்தியம் நமது பெற்றோர்களுக்கு தெரியும். அப்படி தெரிந்தும் இப்படிப்பட்ட மனநிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிற பெற்றோர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம் அல்லது கேட்க விரும்புகிற காரியம், இன்றைக்கு தங்கள் பிள்ளைகளுக்கு சபைகளிலே உரிய இடத்தை, கனத்தை, ஊழியத்தை கொடுக்கப்படவில்லை என்பது நிமித்தம் குறைவுபட்டு போகிற பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுடைய நீதியான வாழ்க்கையை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளுடைய வேத வாசிப்பு எப்படிப்பட்டது, உங்கள் பிள்ளைகளுடைய செப வாழ்க்கை எப்படிப்பட்ட செப வாழ்க்கை, அவர்களுடைய பக்தியின் ஆழம் எப்படிப்பட்டது, அல்லது உலகத்து காரியங்களுக்காக, உலகத்து கொண்டாட்டங்களுக்காக, உலகத்துள்ள செயல்களுக்காக தங்கள் நேரங்களை, காரங்களை அவர்கள் எவ்வளவு ஈடுபாடோடு கூட செலவு பண்ணி கொண்டிருக்கிறார்கள்.
இதையெல்லாம் நீங்கள் நன்கு அறிவீர்கள். அதையும் கடந்து உங்கள் பிள்ளைகள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் டிவிக்கு முன்பாகவும் டெலிஃபோனிலும் தங்கள் நேரத்தை செலவிடுகிறார்கள் என்பதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். இப்படிப்பட்ட தங்கள் பிள்ளைகளுடைய செயல்களை அறிந்த பெற்றோர்களோடு கூட நான் பேசுகிற காரியம், பிள்ளைகளின் பிழைகளை திருத்த வேண்டிய நீங்களே, பிள்ளைகளின் பிழைகளை திருத்தி அவர்கள் நேர்வழி கொண்டு வர வேண்டிய நீங்களே அவர்களினுடைய பிழையான செயல்களுக்கு உடந்தையாகலாமா? அவருடைய பிழையான செயல்களுக்கு உடந்தையாக இருந்து எங்கள் பிள்ளைகள் சபைகளில் கனப்படுத்தப்படவில்லையே என்று சொல்லி நீங்கள் குறைவுபட்டு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பின்பற்றத்தை காண்பீர்கள் என்று சொன்னால், நம்முடைய தேவனை பின்பற்றுகிறதான அந்த முறை என்ன? உங்களுக்கு சத்தியம் தெரியும். நீதிமொழியின் புஸ்தகத்தில் அநேக இடங்கள்ல பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய முறையை குறித்து சாலமோன் அழகாக ஞானமாக தெரிவித்திருக்கிறார். ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிரியமானவர்களே, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து என்று சொல்லுகிற போது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழி என்று ஒன்றை தேவன் தீர்மானித்திருக்கிறார். பெற்றோர்களுக்கு தெரியும் நம்முடைய பிள்ளைகள் எந்த வழியில் நடக்கிறார்கள் என்று சொல்லி. இப்போ நமது பிள்ளைகள் வழி தவறி நடக்கிற போது பிள்ளைகளுடைய வழியை திருத்த வேண்டியதான் பெற்றோர்களுடைய கடமையே தவிர, எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் முதன்மையான இடத்தை கொடுக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் முகநாடி மாறி போனால், நாம் நீதியை பின்பற்றுகிறோமா? நம் தேவனை பின்பற்றுகிறோமா? அப்படியாக நம் பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியில் நாம் அவனை நடத்தினால் அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அதாவது ரட்சிப்பு பூரணமாகுங்க. முதிர் வயதிலும் அவன் விடாதிருப்பான் சொன்னால் அவனுடைய ரட்சிப்பானது அங்கு பூரணமாகும். இது ஆண் பிள்ளையாக இருக்கலாம், பெண் பிள்ளையாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நமது பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியில நடப்பிக்க வேண்டியது பெற்றோருடைய பெரியான ஒரு தலையான ஒரு பொறுப்பு. சபைக்கு வரலாம், சபையில் போதிக்கப்படலாம், சபையில் போதிக்கப்படுகிறதான போதனைகள் மூலமாகத்தான் நம்ம பிள்ளைகள் 100க்கு 100 திருந்தி நடக்க வேண்டிய வழியில் நடப்பார் என்பதில்லை. சபையில் சும்மா 2 மணி நேரங்க, அதுவும் பிள்ளைகள் எந்த மனநிலையோடு கூட சபைக்கு வந்து போகிறார் என்பதும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு தெரியும். ஆனால் அதை கடந்து பிள்ளைகளுடைய சகல காரியங்களுக்கும் பெற்றோர்கள் தான் பொறுப்பு, பெற்றோர்கள் தான் அதற்கு ஒரு உடந்தையாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது நம் பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியிலே நடத்த வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பை ஒழிய, பிள்ளைகளுடைய பிழைகளை நாம் மறைத்து எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கவில்லையே என்பது நீங்களும் கூட பிழையான வழிக்கு போய்விடுவீர் என்று சொன்னால் இது எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம். இன்னொரு வசனம் அதே அதிகாரத்தில் 15வது வசனம். பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். பிள்ளைகளுக்கு அனுபவம் இல்லை. நாம் கடந்து வந்த அந்த பழியில அந்த பாதையில் இன்னும் பிள்ளைகள் கடக்கல். ஆகவே அனுபவம் இல்லாத பிள்ளைகளுடைய நெஞ்சில மதியினம் ஒட்டி கொண்டிருக்கிறது. அது அவர்கள் வயதுக்கேற்ற ஒரு சுபாவம். ஆகவே அந்த பிள்ளைகளை பிரம்பை எடுத்து தண்டிக்க வேண்டுமா, அல்லது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்கிற வார்த்தையின் மூலமாக போதிக்க வேண்டுமா? அது அவர்கள் வயதை பொறுத்திருக்கிறது. இதை செய்ய வேண்டியதான் பெற்றோருடைய கடமை ஒழிய, தங்கள் பிள்ளைகளுடைய பிழைகளை மூடி, தங்கள் பிள்ளைகளுடைய குற்றங்களை எல்லாம் மூடி, எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒன்றுமே கொடுக்க மாட்டீங்களே அப்படி சொல்லி தேவனுடைய சபையோடு கூட இருக்கிற உறவை, ஐக்கியத்தை நீங்கள் துண்டித்து கொள்ள முயற்சித்தால், விரும்பினால், நீங்களும் கூட உங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய தவறான வழிக்கு உடந்தையாகிறீங்க. இன்னொரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிற நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளுடைய நன்னடத்தையை கண்டு யார் பெற்ற பிள்ளை தெரியல, அருமையா அந்த பிள்ளை வளர்த்திருக்கிறாங்க அப்படி சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்க பாருங்க, அதான் உங்களுக்கு கிரீடம். அதை விட்டுட்டு என்ன அந்த பிள்ளைங்க அந்த பெற்றோர்கள் கண்டிக்கவே மாட்டாங்களா அப்படி சொன்னா அது உங்களுக்கு கிரீடம் இல்லை, தலைக்குனிவு. இப்போ பிள்ளைகள் மேன்மை அவர்கள் பிதாக்களே.
இப்போ உங்கள் பிள்ளைகளுடைய மேன்மைக்கு யார் சொன்னால் சபை பொறுப்பல்ல, சபை போதகர் பொறுப்பல்ல. அவர் போதித்துவிட்டு போய்விடுவார். ஆனால் பிள்ளைகளுடைய மேன்மையான வாழ்க்கை, மேன்மையான எதிர்காலம், மேன்மையான வழிக்கு யார் பொறுப்புன்னா பிதாக்கள் தான். பிள்ளைகள் மேன்மை அவர்கள் பிதாக்களே. ஸோ உங்கள் பிள்ளைகளுடைய மேன்மையான வழிக்கு, உங்கள் பிள்ளைகளுடைய ரட்சிப்பின் பூரணத்திற்கு பெற்றோர்கள் தான் பொறுப்பாக இருக்கிறீங்க. ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் பொறுப்பை உணர்ந்து தேவனுடைய நீதியில் முதலாவது நீங்கள் நடந்து கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளை அந்த கரம் பிடித்து அதே வழியில் நீங்கள் அவர்களை வழிநடத்தி செல்வீங்க சொன்னால் உங்களுடைய ரட்சிப்பு, உங்களுடைய மேன்மையானது அங்கே பூரணமாகும். அதை தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளுடைய மேன்மையும் உங்கள் பிள்ளையுடைய ரட்சிப்பும் அங்கு பூரணமாகும். அதையும் விட்டுவிட்டு காரணமில்லாமல் மாமிசத்தில் விழுந்து உங்கள் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய பரிசுத்த வாழ்க்கையை நன்கு நீங்கள் உணர்ந்தும் எங்கள் பிள்ளைகளுக்கு முதலிடம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் துக்கப்பட்டு மன வருத்தப்பட்டு முகநாடி வேறுபட்டு சபையினுடைய ஐக்கியத்தையும் சபையினுடைய உங்களுடைய செயல்களையும் நீங்கள் பின்மாற்றத்தை கொண்டு போவீங்க சொன்னால் நீங்களும் பிழை செய்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளையும் பிழையான வழிக்கு நீங்கள் கொண்டு போகிறீர்கள். சிந்திச்சு பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபை உங்களோடு கொண்டிருப்பதாக. ஆமென்.